வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். தீபாவளி அப்படின்னாலே நம்ம சேனலில் நிறைய பட்டாசு பற்றின வீடியோஸ் நிறையவே பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் குறிப்பாக வலங்கைமான் நாட்டு வெடி கடைகள், ஸோ அதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் இந்த ஆண்டு தீபாவளிக்காக நம்ம வலங்கைமானில் எந்தெந்த மாதிரியான வெடிகள்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்பொழுதும் நம்மளுடைய ராஜா மகாலிங்கம் ஃபயர் ஒர்க்ஸினுடைய அவங்க ஃபேக்ட்ரியில் புதுசாக ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷம் என்ன ட்ரெண்டிங்கோ அதை பேஸ் பண்ணி வெடிகள் தயார் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த வருஷம் என்னென்னலாம் வெடிகள் தயார் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜா மகாலிங்கம் ஃபயர் ஒர்க்ஸினுடைய விஷாலினி ஃபயர் ஒர்க்ஸ் அவங்களுடைய கம்பெனிக்கு வந்திருக்கிறேன். ஸோ இங்கே அவங்களுடைய தயாரிப்பு வெடிகளை இந்த பதிவில் எப்படி வெடிக்கிறது, அதோட சவுண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கான பட்டாசுகளை நமக்காக வெடித்து காமிக்கிறதுக்காக இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நண்பர் ஒரு வந்திருக்காரு. வணக்கம் தம்பி, உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் தனுஷ்ராஜ். தனுஷ்ராஜ். ஸோ இந்த விஷாலினி ஃபயர் ஒர்க்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே தீபாவளி வெடிகள் தயாரிப்பு நடந்துகிட்ருக்குங்களா? கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்ன வெடிகள் இங்கே தீபாவளிக்காக எந்தெந்த சைஸில் தயார் பண்ணுறீங்க? 2.25, 4, 5, 6, அப்புறம் அது வெடி உலக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா 4, அப்புறம் 5 சுகர், 5ல் கொஞ்சம் மீடியமான சைஸ். ஓகே. அப்புறம் 7. சரிங்க. இந்த வருஷம் எப்போதுமே உங்களுடைய பிராண்ட் அப்படின்னாக்கா இந்த வருஷம் என்ன புதுசாக ட்ரெண்டிங்காக இருக்கோ, படமோ அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பேரில் தான் வெடிகள் தயாரிப்பீங்க. இந்த வருஷம் எந்த மாதிரி வந்திருக்கு? கேஜிஎஃப், ரோலக்ஸ், 3 ஃபயர், ஹனுமான். ஓகே. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆமாம், ரெடியா. ஓகே. இப்போ இது ஒவ்வொரு வெடியும் வெடிச்சு பார்ப்போமா? ஓகே. 4 இன்ச்சு யானை. 4 இன்ச்சு யானை. ஓகேங்க. இதை கொளுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்க. ஓகே. நாலுக்கு அடுத்த சைஸ் 5. 4ல் யானை மட்டும்தானுங்களா? லட்சுமி யானைலாம் இருக்குது. லட்சுமி இருக்குது, யானை இருக்குது, அப்புறம் இந்த கச்சி வெடியெல்லாம் இருக்குமே, அதுவும் 4 இன்ச்சில் இருக்குது. சரி. அடுத்து 5 சைஸ். 4க்கு அடுத்த சைஸ் 5. இந்த 5ல் லட்சுமி, அது லட்சுமி இருக்குது. வேறு என்ன இருக்குது? யானை இருக்குது, விநாயகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறையா இருக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் வெடித்து காமிக்க போகிறது லட்சுமி வெடி. ஓகே. இவ்வளோ தூரம் போதுமா? நான் வந்துக்குவா ஒரு லைட்டாக. ஆமாம். இன்னொன்று. சரிங்க தம்பி, இப்போ 4 இன்ச்சு பார்த்தோம், 5 இன்ச்சு வெடி பார்த்தோம். ஸோ 5 இன்ச்சுக்கு அடுத்த சைஸ் என்ன வெடி? 6 யானை. 6 யானை. அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது? லட்சுமி இருக்கு, யானை இருக்கு, பிள்ளையார் இருக்கு. சரிங்க. இப்போ 4 இன்ச்சு பார்த்தோம், 5 இன்ச்சு பார்த்தோம். இந்த 6 இன்ச்சு இப்போ பார்க்க போகிறோம். இதோட சவுண்டெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கும்? அதோட 2 மடங்கு கூட இருக்கும். 2 மடங்கு கூட. ஓகேங்க. ஸோ 4 இன்ச்சுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும், 5 இன்ச்சில் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கூடும். அப்படி சவுண்டு கொஞ்சம் கூடும். சரிங்க. இப்போ இந்த மாதிரி வெடியில் நமக்கு 6 இன்ச்சு வெடியை இப்போ பார்க்க போகிறோம். இது நல்ல எல்லாருமே வெடிக்கக்கூடிய ஒரு சேஃப்டியான வெடி தானுங்களா? ஓகேங்க. ஒன்று. இப்போது நார்மலாக நம்ம சிவகாசியில் தயாரிக்கிற வெடி மாதிரியான நம்ம லட்சுமி வெடி, யானை வெடி இதெல்லாம் 4 இன்ச்சு 5 இன்ச்சுலாம் பார்த்தோம். ஸோ ராஜா மகாலிங்கம் விஷாலினி ஃபயர் ஒர்க்ஸில் இந்த மாதிரி நார்மல் வெடி இல்லாமல் ஸ்பெஷல் வெடி என்னென்ன சைஸில் இருக்குது, எந்த வெடி இருக்குது? 6 அடுத்த சைஸு கோல்டு. கோல்டு. இது எத்தனை இன்ச்சுங்க? 5 உலக்கா. 4 உலக்கா. இது 4 உலக்கா. ஓகேங்க. இது என்னென்ன நேமில் இருக்குது, வெரைட்டியில் இருக்குது? சோட்டா பீம் இருக்குது, டெம்பிள் இருக்குது. ஓகே. 2 இது இப்போ இந்த வருஷம் இது போன வருஷம் இருந்ததுங்களா? இது இல்லை, இந்த வருஷம் தயாரிச்சது. இந்த வருஷம் தயாரிச்சது. ஓகேங்க. இது 4 இன்ச்சு உலக்கா. 4 இன்ச்சு உலக்கா. இப்போ நம்ம அடுத்ததாக வெடித்து பார்க்க போகிறது 4 இன்ச்சு உலக்கா. ஓகே. இது 4 இன்ச்சு உலக்கா சோட்டா பீம்.
4க்கு அடுத்த வயசு 5 இன்ச்சு சுகர். ரோலக்ஸ் 3 ஃபயர். ரோலக்ஸ் நம்ம விக்ரம்ல படத்தில் வரக்கூடிய அந்த ரோலக்ஸ். இது வந்து 5 இன்ச்சு உலக்க ரோலக்ஸ். இது வந்து 3 ஃபயர். 3 ஃபயர். ஓகே. இல்ல 3 ஃபயர். இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தது 5 இன்ச்சு சுகர். 5 சுகர் சுகர். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது 5ல 1/4 கிலோ வெடி. 5 இன்ச்சில் 1/4 கிலோ வெடிங்களா இது? இதோட பேர் என்ன? இதோட ஸ்பெஷல் என்ன சொல்லுங்களேன். இது பேர் ஹனுமான். ஹனுமான். இது காட் ஆஃப் வார். காட் ஆஃப் வார். இதோட பேர் காட் ஆஃப் வார். ஸோ இது வந்து 5 இன்ச்சில் 1/4 கிலோ. இதோட சவுண்டு எப்படி இருக்கும்? அந்த வெடிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? அந்த வெடிக்கு ரெண்டுமே ஒரு நார்மல் தான் இருக்கும். ஆனால் பேப்பர் அதிகம். பேப்பர் அதிகம். ஓகே. வெடி இல்லைம்மா. இது என்னது? 5 இன்ச்சில் 1/4 கிலோ. அதே விட லேபிள் தான் வேற. லேபிள் வேற. காட் ஆஃப் வார். ஓகே. சவுண்ட் எல்லாம் அதே சவுண்டு தான் இருக்கும். அதே சவுண்டு தான் இருக்கும். ஓகே. இது பாருங்க. ஸோ இந்த வெடி வந்து பேப்பர் அதிகமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு வெடி வெடித்தாலே உங்களுக்கு வந்து நம்ம சாதாரண வெடி ஒரு 20-30 வெடி வெடிச்சது மாதிரி பேப்பர் உங்களுக்கு நிறையா வரும். அடுத்தது 5க்கு அடுத்த சைஸ் 7. 5க்கு அடுத்தது 7. 4 4க்கு அப்புறம் 5 5ல் ஸ்பெஷலு அப்புறம் 7. ஓகே. இதில் என்னென்ன இருக்குங்க? விநாயகர், அவெஞ்சர். அவெஞ்சர் 2 டைப் இருக்குங்களா? ரெண்டுமே சவுண்டு ஒன்று தான், லேபிள்ஸ் தான் வேறு வேறு. ஓகே. கணேசா பிள்ளையார். பிள்ளையார். பயங்கர சவுண்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உலக்க வெடி வெரைட்டிஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ 4 5 7. அதுக்கு அடுத்தது 7க்கு அடுத்தது 10 சைஸ். 10 சைஸ். ஓ பயங்கர பெருசு. ஓகேங்க. கேஜிஎஃப்ல ராக்கி. கேஜிஎஃப் ராக்கி பாய் வெடி. இது வந்து 10 இன்ச்சு உலக்கையா? பொதுவாக இந்த மாதிரி உலக்க வெடியெல்லாம் எப்படி வைக்கணும்? திரியை வந்து எப்படி கிள்ளி எப்படி வைக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். 7 இன்ச்சுக்கு தான் குத்துக்கான வைக்கலாம். 10 மாப்பிள்ளை வெடி, சின்ன பெரிய மாப்பிள்ளை வெடி அதெல்லாம் படுக்கையில் தான் வைக்கணும். படுக்கையில் தான் வைக்கணும். சரிங்க. திரியை எப்படி கிள்றது? கிள்ளி பாருங்க சொல்லி காட்டுறேன். இது ரோல் பண்ணிங்க இழுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே ஓகே. அதை எடுத்து ஒரு திரிய வண்டியும். ஓ ஒரு திரியை தான் வைக்கணும். ஒரு திரியை வைக்கணும். நிறையா வச்சிங்கன்னா வேகமாக போய் பட்டான்னு அடிச்சு செஞ்சிடும். கால் கையில் அடிக்க வாய்ப்பு உண்டு.
அவ்வளோதான். ஒரு திரியை தனியாக எடுத்து இந்த ஒரு தீயில பற்ற வைக்கணும். அவ்வளோதான். அதுதான் இப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே. இப்போ வந்து ராஜா மகாலிங்கம் ஃபயர் ஒர்க்ஸினுடைய விஷாலினி அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரியில் நம்ம வந்து தீபாவளிக்கு தயாரிக்கக்கூடிய வெடிகள்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து வெடிச்சு காமிச்சிங்க. உங்களுடைய 365 வருஷம் முழுவதும் நீங்கள் வந்து வான வெடிக்கைகள் தான் வந்து அதிகமாக தயார் பண்ணிகிட்ருக்கீங்க. கோவில் கும்பாபிஷேகம் அதில் மாதிரி வெடிக்கக்கூடிய வெடி ஏதாவது 2 வெடிச்சு காமிக்க முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். இது சின்ன மாப்பிள்ளை இது பேர். சரிங்க. 1 கிலோ. 1 கிலோ. இதுக்கு முன்னாடி பார்த்தா தீபாவளி வெடிக்கலாம் வெடி. இதுக்கு தீபாவளி வெடிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வெடிச்சதெல்லாம் நம்ம வந்து தீபாவளிக்கு வாங்கி வெடிக்கலாம். இது வந்து தீபாவளிக்கோ இல்லை நீங்கள் இப்போ நான் வாங்கிட்டு போய் நான் வெடிக்கக்கூடாது. இது நீங்களாம் வெடிக்கக்கூடிய வெடி. நீங்கள் பாதுகாப்பாக உங்களால் மட்டும்தான் இது வெடிக்க முடியும். ஆர்டர் போட்டாலும் நாங்கள் தர மாட்டோங்க. சரிங்க. இந்த மாப்பிள்ளை வெடி இந்த மாதிரி வான வெடிக்க வெடியெல்லாம் நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறது கிடையாது. அது நீங்கள் வந்து கோவில் திருவிழாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இது பேர் வந்து சின்ன மாப்பிள்ளை வெடி. இது எவ்வளோங்க வெயிட் இருக்கும்? 1 கிலோ. 1 கிலோ. சரிங்க. இது வந்து நம்ம நார்மலாக நான் இப்போ வாங்கிட்டு போய் வெடிக்கிறது சாதாரண ஆளுங்க வெடிக்க முடியாது, யாரும் வெடிக்க முடியாது. ஸோ இது வந்து வான வெடிக்கைக்காரங்க வேட்டுக்காரங்க தான் இது வந்து வெடிக்க முடியும். அடுத்தது இது என்ன வெடி தம்பி? இது வந்து வான வெடிக்க வெடி தான், தீபாவளி வெடி கிடையாது. ஓகேங்க. இது பேர் என்னங்க? இது பெரிய மாப்பிள்ளை. பெரிய மாப்பிள்ளை. இது பெரிய மாப்பிள்ளை. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் திருவிழாக்கெல்லாம் போகிறீங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வெடிக்கிறப்ப இது வந்து நல்லா சவுண்டாக இருக்கணும், எல்லா ஊருக்கும் கேட்கணுங்கிறதுக்காக வெடிக்கிற வெடி இது. சரிங்க. இது வந்து பெரிய மாப்பிள்ளையா? பெரிய மாப்பிள்ளை. 2 கிலோ. சரி. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு வெடி வெடித்ததுலே இவ்வளோ பேப்பர் செம்மையாக இருக்குது. ஓகே தம்பி, இப்போ காலையிலேருந்து நமக்கு உங்களுடைய ஃபயர் ஒர்க்ஸில் விஷாலினி ஃபயர் ஒர்க்ஸில் எந்தெந்த மாதிரி தீபாவளி வெடிகள்லாம் வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெடித்து காமிச்சிங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது இப்போ வந்து எல்லாம் கடைகளில் கிடைக்குதா? இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, ரெடியாக இருக்குது. ஆர்டர் பண்ணிங்கன்னா அனுப்பிவிடலாம். ஸோ நீங்கள் வெடிச்சு காமிச்ச வெடிகள் எல்லாமே இப்போ வந்து சின்ன மாப்பிள்ளை வெடி பெரிய மாப்பிள்ளை 2 கிடையாது. பாக்கி வெடியெல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் வான வெடிக்கைக்கு வெளியூர்லேருந்து கூப்பிட்டாக்கா நீங்கள் போய் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, நன்றி தம்பி.